பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய புத்திரர் யார்? அவங்க வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய புத்திரர் நாம் இதற்கு முன்பு தியானித்ததிலே 14ஆம் வசனத்தில், இந்த அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் பார்த்தால், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியினாலே யாரெல்லாம் நடத்தப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே தேவனுடைய புத்திரர்கள் தான். அதாவது தேவ பிள்ளைகள். அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற மனிதன் ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரர்கள் தான். அப்போ தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டி யார்? சிருஷ்டினா ஆண்டவர் படைத்த படைப்புகளில் எல்லாம் படைச்சிருக்காரு. மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள், இன்னும் மரம், செடி, கொடி, புல், பூண்டு எல்லாம் படைத்திருக்கிறார். அப்போ இந்த சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறதாம் தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்கு. பாருங்கள், அது எப்படி என்ன வெளிப்படுவதுன்னு பார்த்தா, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து வெளிப்படும்போது நாம் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவோம். அந்த வெளிப்படுதல், அதான் தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கேன். இந்த வெளிப்பாடு வருவதற்கு தான் அந்த ஆண்டவர் உருவாக்கின எல்லா சிருஷ்டியும் அவளோடே காத்து கொண்டிருக்கதான். அப்போ நம்ம விசேஷத்தை பாத்திரம். தேவ ஆவியினாலே யார் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்களாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருக்காகவும், அடிமை எனக்காகவும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மளோடு வெளிப்படுவது என்னவென்றால், நாம் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகள், நாம் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுகிறோம். நாம் ஒரு நாள் கிறிஸ்து வெளிப்படும் போது நாமும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவோம். அல்லேலூயா. பாருங்கள், இந்த வெளிப்பாடு வருவதற்காக தான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டி எல்லாம் உருவாக்கிய ஆண்டவர் கிரியேஷன் என்னென்னலாம் படைச்சாரோ அதெல்லாம் இந்த வெளிப்பாடுகளுக்காக தான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கூட கிறிஸ்து வெளிப்படுவதற்கு நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும், அடிமையோடும் தேவ ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நாமும் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோமா? ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமா? அந்த அவருடைய வெளிப்பாடு வருவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க அவளாயிருக்கிறார். அதோடு இந்த நாள் விசேஷித்த நாள். பாருங்கள், ஆண்டவர் இந்த 2025ஆம் வருடத்தின் ஜூன் மாதம் முழுவதும் கண்ணின் கருமுனை போல பாதுகாத்தார். இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்தார். இதுவரைக்கு ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின்
ஆ பாதி வருடங்கள், இந்த 2025ஆம் வருடத்தின் பாதி வருடங்களை முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் தந்தார். நம்மளுடைய சுய பலன் ஒன்றுமே இல்லை, அவருடைய சுத்த கிருபை. அதற்காக நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர். நன்றி அப்பா. தேவ ஆவினால் யாரெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லியிருக்கிறாண்டரே அப்பா. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காகவும் வேலை ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவ ஆவினால் நடத்தப்படுகிறதுனால தான் இந்த மெசேஜை கூட கேட்க வேண்டுங்கிற ஒரு உணர்வை நீர் தந்திருக்கிறீர். ஆவியானவரே, இந்த செய்தி மூலமாக எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர் அப்பா. தேவ புத்திரை வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று வாசித்தோமே. அதே போல் தேவனுடைய புத்திராக இருக்க நாங்களும் கிறிஸ்து வருவதற்கு நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேக காரியங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், இடர்பாடுகள் என்ன வந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வருகையை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்க, எங்கள் கண்கள் உமையே நோக்கி பார்க்க ஆண்டவரே நாங்களும் ஆவலாய் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கிருபையாக நடத்தின தேவனே, இந்த மாதத்தின் கடைசி நாளை காண கிருபை செய்திரே. இந்த மாதத்தின் ஆண்டவரே, இந்த 2025ஆம் வருடத்தின் ஜூன் மாதத்தின் 30ஆம் தேதியை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே சமாதானத்தை தந்து நடத்துங்கப்பா. அப்பா, இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரைகளை நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். உன்னை நாம ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீ பாதுகாத்தீர். நன்றி அப்பா. புதிய மாதம் ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற கிருபை செய்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.